ஃபைனலி பார்த்தீங்கன்னா பிரியங்கா ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு வீடியோ வந்து வைரலாக சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பதிலடி என்னவா இருக்கும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆங்கர், இன்னொரு பிரபலமான சேனலில் ஒர்க் பண்ண ஆங்கரும் இந்த ஒரு இஷ்யூவை பற்றி அவங்களுடைய கருத்துமே பதிவு பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு பக்கம் பேச பொருளாக ஷேர் பண்ணப்பட்டு இருக்கு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மாகாபா ஆனந்த் வந்து எதையும் யார் சார்பாரும் எடுக்கல. பட் இருந்தாலும் அவர் பேசின சில விஷயங்கள் அவருக்கே பேக் ஃபயர் ஆகிற மாதிரி ஒரு சில சம்பவங்கள்லாம் நடக்குது. இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். வணக்கம் மக்களே. புதிய சேனலிலிருந்து இந்த இஷ்யூவை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு இல்லையா? அந்த ஆடியோ முழுக்க ஃபேக்கு, அது யாருமே நம்பிடாதீங்க. இதன் மூலியமாக இந்த இஷ்யூ இப்போ ஒரு சின்னதாக இருக்கிற இஷ்யூ இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலாம் அப்படின்றதுக்காக வேலை பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு பக்கம் பிக் பாஸ்ல பிரியங்கா வந்து பொட்டி எடுத்துட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி அந்த ஆடியோட விஷுவல்ஸ் 1 minute தான். இது நீங்கள் தெளிவாக நீங்கள் போய் கேட்டீங்கன்னா தெரியும். பொட்டி எடுத்துட்டு கிளம்பு இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கும். அதில் இன்னொரு பக்கம் மணிமேகலையோட எல்லா கிளிப்ஸுமே கனெக்ட் பண்ணி இந்த இஷ்யூவை பெருசாக்கிறதுக்கான முயற்சி பண்ணுற மாதிரி அந்த சம்பவத்தை பண்ணி ஆல்ரெடி இது பெருசாயிருச்சு. இன்னும் என்னடா பெருசாக்கணும்னா இதை வச்சு இன்னும் பூதகத்தை கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யாரோ ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அது யார் பண்ணாங்கன்னு தெரியல. பட் இது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. சில பேர் நம்பிட்டும் இருக்காங்க, இதெல்லாம் வேற நடந்துட்டு இருக்கான். பட் அது முழுக்க அது ஒரு ஃபேக்காக எடிட் பண்ணப்பட்ட ஒரு ஆடியோ அப்படின்றத தெளிவுபடுத்திடலாம். இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் மகேஸ்வரி, பிக் பாஸ் சீசன் 6 கண்டஸ்டன்ஸ், ஜீ தமிழில் ஆங்கராக பண்ண மகேஸ்வரி அவர்கள் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஸ்ட்ராங் உமன் இஸ் சம்ஒன் ஹூ ரைசஸ் அதர் உமன். ஓகே, என்னன்னா ஒரு வலிமை நிறைந்த ஒரு பெண்ணால் தான் இன்னொரு பெண்ணை வந்து ஏற்றி விட முடியும், அவங்கள வளர்த்து பெரிய இடத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஆனால் இங்கே இன்ஸ்டீட் ஆஃப் டியரிங் தெம் டவுன், ஓகே, வளர்த்து விடுறதுக்கு பதிலாக அவங்கள கீழே போட்டு கீழே தள்ளி காலி பண்ணுறது தான் இங்கே நடந்துட்டு இருக்கு. பட் ஸ்டாட்லி இட்ஸ் டுடே ரியாலிட்டி. இது நிஜமாவே இங்கே நடந்துட்டு இருக்கிறது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி மணிமேகலைக்கு அவங்க ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது. நிறைய பேர் மணிமேகலைக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. கரெக்டு தானே? ஏன்னா வந்து ஆக்சுவலாக வந்து மணிமேகலைக்கான ஸ்பேஸ் கொடுத்துருந்தா இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கா. அவங்கள பல இடத்துல போட்டு அடிக்கும்போது ஒரு பாயிண்டில் பஸ்ட் அவுட் ஆக தான் செய்வாங்க. நீங்களா இருக்கட்டும் இல்லை நானாக இருக்கட்டும். ஏன்னா ஒரு வாட்டி பொறுக்கலாம், 2 வாட்டி பொறுக்கலாம். அதே நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்டில் பஸ்ட் அவுட் தான் ஆகும். அதுதான் மணிமேகலை பஸ்ட் அவுட் ஆகிட்டு இப்போ வெளியே வந்து பேசுறதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதில் மகேஸ்வரி அவர்களையும் அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் பார்க்க முடியுது. இது நடந்துட்டு இருக்க தரப்புல இன்னொரு பக்கம் என்னன்னா, பிரியங்கா பேசின பிரியங்கா வந்து ரொம்ப ஒரு 2 to 3 years முன்னாடியோ இல்லை ஒரு பழைய வீடியோ தான். ஓகே, அந்த பழைய வீடியோ இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணப்பட்டு அது ஒரு வைரல் ஆகிட்டு இருக்கு. அதில் பிரியங்கா என்ன பேசியிருக்காங்கன்னா, யார் என்ன சொன்னாலும் நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் அப்படின்ற ஒரு டைலாக் பேசியிருக்காங்க. நான் யார் என்ன சொன்னாலும் என்னை பற்றி நான் கவலையே பட மாட்டேன். என்னை வெறுப்பவர்களுக்கு முன்பு கெகபுக்குன்னு சிரித்துட்டு என்னை சார்ந்தவர்களை மகிழ்ச்சியாக வைப்பது தான் என்னுடைய கேரக்டர் அப்படின்ற ஒரு வீடியோ தான். அது இப்போ வைரலாக வந்து பிரியங்காவோட ஆதரவுகளாக நிறைய பேர் ஷேர் பண்ணப்பட்டுட்டு வருது. இன்னொரு பக்கம் பிரியங்கா வந்து எந்த ஒரு பதிலுமே கொடுக்கல. இதை வந்து பிரியங்கா இப்படி தான், நீங்கள் என்ன வேணாலும் கத்திக்கிட்டு போங்கடா, பிரியங்கா ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, இதுதான் பிரியங்காவோட பதிலடி அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணப்பட்டுட்டு வைரலாக ஒரு பக்கம் இந்த வீடியோவும் ஷேர் ஆகிட்டு வருது. இது ஒரு பக்கம் நடக்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெயினான கான்ட்ரவர்சி மணிமேகலைக்கும் இன்னொரு பக்கம் பிரியங்காக்கும் எங்கே இதெல்லாம் ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வருது மக்களே. அதில் குறிப்பாக வந்து திவ்யா துரைசாமி எவிக்ட் ஆன எபிசோடு இருக்கு இல்லையா? அப்போ என்னன்னா, திவ்யா துரைசாமி எவிக்ட் ஆனதுக்கப்புறம் மணிமேகலை கேட்க வேண்டிய கேள்விகள், மணிமேகலை பேச வேண்டிய இடத்துல வந்து கரெக்டாக வந்து பிரியங்கா தேஷ்பாண்டே வந்து டிஸ்டர்ப் பண்ணி மணிமேகலையை பேச விடாமல் தவிர்த்துருக்காங்க. அதை ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் மணிமேகலை வந்து கேட்டிருக்காங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என் இடத்துல வந்து நீ ஏன் பேசிட்டு இருக்கேன்ற மாதிரி பேசி இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போயிட்டு அந்த ப்ரொடக்ஷன் டீம் கூடலாம் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஆக்ஷனுமே எடுக்காமல் இருந்திருக்காங்க. இது வந்து பொறுத்து பார்த்த மணி வந்து அந்த திவ்யா துரைசாமி எலிமினேட் ஆன எபிசோடில் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு வீடியோ காட்சிகள் ரிலீஸ் ஆகிருக்கு. என்னன்னா, இந்த செமிஃபைனல் வீக் அப்படின்ற ஒரு வீக் நடந்தது இல்லையா, இப்போ சாட்டர்டே சண்டே, அந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒரு பாயிண்டில் வந்து மணிமேகலை ரொம்ப அப்செட்டாக இருக்கிற மாதிரி, அந்த ஃபேஸில் வந்து டயர்ட்னஸும் கொஞ்சம் கோவம் இருக்கிற மாதிரி இருக்கிறது வீடியோ கிளிப். அதை வந்து செஃப் தாமு போயிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டாக தட்டி கொடுத்து, ஃபீல் பண்ணாத, நீ ஆறுதலா ஆகுன்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுற இதுவெல்லாம் பார்க்க முடியுது. சில மணிமேகலையோட ஃபேஸ் ரியாக்ஷன் கூட சரியா இல்லை. அந்த கிளிப்புமே இப்போ சோஷியல் மீடியாவில் செம வைரல் ஆகிட்டு இருக்குது மக்களே. ஷேர் பண்ணி பார்த்தியா, இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. செஃப் தாமு அவங்க மணிமேகலை டென்ஷனாக இருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்கள சமாதானப்படுத்தி நார்மலாக்க ட்ரை பண்ணுறாரு, இதெல்லாம் பண்ணுறாருன்ற ஒரு வீடியோவுமே அங்கிட்டு வைரல் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ரக்ஷனோட மணிமேகலை போனதுக்கப்புறம் அடுத்து ரக்ஷனை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிரியங்கா. அதே எபிசோடில் ரக்ஷனை எப்படி பேச விட மாட்டாங்க பார்த்தீங்களா, ரக்ஷனோட ப்ரொஃபஷனில் ஃபுல்லாக இன்டரப்ட் ஆகுறாங்க. இந்த மாதிரி பல சம்பவங்கள் எப்போவுமே பண்ணிட்டு இருக்காங்க பிரியங்கா. அப்படின்னும் போது இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு மையமான ஒரு வீடியோ வந்திருக்குங்க. என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 5
தமிழில் பிரியங்கா வந்து ஒரு கண்டஸ்டன்ஸாக இருந்தாங்க இல்லையா, அதில் தாமரை செல்வி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்னென்னா, ஸோ பிரியங்கா வந்து எப்படின்னா, பிரியங்கா இருக்கிற இடத்துல அவங்களோட பேச்சு மட்டும் எல்லா இடத்துலையும் டாமினேட்டாக இருக்கணும். பிரியங்கா இருக்கிற இடத்துல நான் தான் கெத்து, பிரியங்கா தான் டாப்ல இருக்கணுன்ற மாதிரி அங்கே இருக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவங்க தான் எல்லா இடத்துலையும் தனித்துவமாக தெரியணுன்றதுக்காக பல விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ அவங்கள பொறுத்தவரையும் எல்லா இடத்துலையும் நான் தான் டாப்ல இருக்கணும், அவங்களோட வாய்ஸ் மட்டும் தான் ஓங்கி இருக்கணும், மற்றவங்க யாருமே ஓங்கி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி என்ன வேணாலும் பேசுவாங்க, அந்தக்கேற்ற மாதிரி என்ன வேலைகளையும் செய்வாங்க அப்படின்ற ஒரு வீடியோ காட்சிகளையும் போது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்சரா வந்து பேசியிருக்காங்க. அதே சீசனில் கண்டஸ்டன்ஸாக இருந்த அப்சராவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பிரியங்காவுக்கு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதனா ஒன்று எமோஷனல் ஆயிடுச்சுன்னா அது அவுட் ஆயிருமா. இதே மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி மாதிரியும் அவங்களுக்கு வந்தால் வேற மாதிரியும் அப்படியே ட்ரீட் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் மட்டும் தக்காளி சட்னி மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ பிரியங்கா இந்த மாதிரி, ஸோ அவங்களுக்கு ஒன்றுனா சீரியஸாக எடுத்துப்பாங்களாம், மற்றவங்களுக்கு ஒன்றுனா அது காமெடி, இதெல்லாம் வச்சு இப்படி ட்ரால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பிக் பாஸ் வீடியோக்கள், 1 2 தெரியலங்க, நிறைய வீடியோஸ். நெருப்புலேருந்து காலையே நம்ம 2-3 வீடியோஸ் பார்த்துருந்தோம். நிறைய வீடியோஸ் இது பண்ணி பிரியங்கா இப்படி தான் அப்படி தான் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கன்ற மாதிரி. ஸோ அந்த சீசனில் இந்த அளவுக்கு கூட நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த விட்டது எல்லாமே வந்து மொத்தமாக சேர்ந்து வச்சு இப்போ ஒரு பக்கம் சோஷியல் மீடியாவில் எல்லா வீடியோலும் போட்டு தாக்கிட்டு இருக்காங்க பிரியங்காவை. இது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சுது மக்களே. அடுத்ததா இன்னொரு பக்கம் மாக்கப்பா எந்த விதமான கமெண்ட்டுமே சொல்லலை. ஏன் அவருக்கான இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மாக்கப்பா என்ன சொன்னார், அந்த இஷ்யூவில் நான் இல்லை, அந்த ஷோவில் நானும் போய் இல்லை, 2 பக்கமும் நான் தீர்ப்பும் சொல்ல, யார் நல்லது யார் கெட்டதுன்னு எனக்கும் தெரியாது, நான் அதை வந்து சொல்லவும் முடியாது. ஓகே, அந்த கேட்டகரியில் ஸோ 2 பேர் சண்டை போட்டு, ஏன்னா 2 பேர் சண்டை போட்டுருக்காங்கன்னா அதை தூரம் நின்று பார்க்கறது தான் நல்லது, நானா பக்கத்தில் போய் இது பண்ணுறது நல்லது கிடையாது, நமக்கும் அதுக்கும் செட் ஆகாது. இது என்ன ஐ மீன் வந்து இது நாட்டே இதுவாகிற விஷயமா அப்படின்ற மாதிரி டைலாக் போட்டிருந்தார்ல, இது நாட்டே ஏதோ ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு டைலாக் வந்து இது மெயினான விஷயம். இதுக்கு ஏன் மாக்கப்பா இப்படி பேசுறாரு, இது ஒரு பொண்ணுக்கு இப்படி நடக்குது, இது எப்படி கேட்காம இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்ட் தாங்க முக்கியம், இதுனா அந்த நாட்டை விட பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரிலாம் அவர் எப்படி சொல்லுவாருன்ற மாதிரி ஒரு சிலர் மாக்கப்பா பேசின வீடியோக்கும் ஏன் இப்படிலாம் பேசுறாரு அப்படின்ற மாதிரி. மாக்கப்பாவால் யார் என்னங்க பண்ண முடியும், ஏன்னா இப்போ அவர் அந்த ஷோவில் தான் இருக்காரு, சேனலில் தான் இருக்காரு. ஸோ இப்போ ஆல்ரெடி இது 2 சைடு ஒரு இதுவாக போகும்போது மாக்கப்பா எதனா கருத்து சொல்லி நம்ம எப்படியா இருந்தாலும் நம்ம சஸ்டெயின் பண்ணணும். நம்ம போய் எதனா கமெண்ட் பண்ணி அங்கே சேனல்கிட்டையும் வெறுப்பாங்க வேணாம், இந்த சைடும் போவானா இந்த சைடும் போவானா, நம்ம எப்படி போனாலும் ரிஸ்க், 2துலையுமே சைலண்ட்டாக இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி இருக்கிறது தானே அவர் யோசிப்பார். அந்த தரப்பில் தான் யோசிக்கிறார். ஏன்னா இப்போ இந்த சேனலில் போய் ஒர்க் பண்ணணும், அடுத்து எதனா பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சைடு எடுக்க முடியாதுன்றதுக்காக பேசாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி சைலண்ட் ஆயிடுறாரு. எந்த விதமான கமெண்ட்டும் சொல்லாமல் இருக்கிறது தான் அவருக்கும் நல்லது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது மக்களே. ஸோ இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க. என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்கவுங்க கொடுக்கப்பட்ட வேலையை அவங்கவுங்க பார்த்துருந்தானே இந்த பிரச்சனையும் இந்த ஒரு விஷயமும் நடந்திருக்காது. எல்லாத்துலேயுமே மூக்க நுழைச்சி டாமினன்ஸை தெளுத்தணும் அப்படின்ற மாதிரி பிரியங்கா பண்ணது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ரஞ்சித், ஸோ நியூஸ் ரீடர் ரஞ்சித் இருக்கு இல்லையா, அவர் சொல்லியிருக்கார் இந்த குக் வித் கோமாளியம் பற்றி. மணிமேகலை என்னன்னா 2வது வாட்டி இந்த ஷோ விட்டு வெளியேறாங்க. சீசன் 4லேயே பார்த்தீங்கன்னா பாதியிலே வெளியேறிட்டு, அதுக்கப்புறம் சுனிதா கூட ஒரு சின்ன இஷ்யூ ஆயிருக்கு, அதுக்கப்புறம் வெளியேறிட்டு ஆங்கராக வந்துட்டாங்க. ஸோ கூட கோமாளியாக இருக்கும்போது சுனிதாக்கும் மணிமேகலைக்கும் ஒரு இஷ்யூ இருக்குல்லையே, அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வந்து திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கர் கூட இஷ்யூ ஆகிட்டு இந்த ஷோ விட்டு வெளியேறிட்டு இருக்காங்க. ஸோ இந்த குக் வித் கோமாளின்ற ஷோ வந்து ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக இருந்த ஷோ வந்து இப்போ பிக் பாஸ் மாதிரி ஒரு டாக்ஸிக்கான ஷோவாக மாறிடுச்சு. அந்த மாதிரி டாக்ஸிக்காக தான் போயிட்டு இருந்தது. இதிலே குறிப்பாக குரேஷி ராமர்லாம் இல்லைன்னா இந்த ஷோ ஒன்றுமே உருப்பிட்டு இருக்காதுன்ற மாதிரி அவரோட தரப்பு நியாயத்தையும் ஒரு பக்கம் சொல்லி இதெல்லாமே ஷேரிங் ஆகிட்டு இருக்குது மக்களே. ஸோ இப்போ இதெல்லாம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க கைஸ். பாய் பாய்.